ஹலோ தோஸ்து, வெல்கம் டு அவர் இஷ்டம் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் தாங்க. சண்டேயில் மணி எப்போவுமே லேட்டாக முடிச்சுட்டு அப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குட்டீஸுங்கெல்லாம் மேகி வேணும்னு கேட்டாங்க. மேகி சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு இன்றைக்கி சிக்கன் வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளானு. லஞ்சுக்கு எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்மளாம் பிளான் பண்ணிக்க வேண்டியதான். மேக்ஸிமம் குட்டீஸுங்க பிரியாணி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டினா சிக்கன் கேட்பாங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது மீல் டிஃபர் பண்ணி சொல்ல தெரியாது. இன்னும் அந்தளவுக்கு அவங்க மெச்சூர் ஆகலை. அவங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம குக் பண்ணி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுப்பாங்க. நான் அன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் சிக்கன் கிரேவி தானே எப்போவுமே பண்ணுறோம் அப்படின்ட்டு சிக்கன் சால்னாவாக செஞ்சாச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றி, தேங்காயில் கசகசா முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சி ஊற்றி சிக்கன் சால்னா மாதிரி பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் சால்னா ரொம்ப சால்னா மாதிரி இருந்துச்சுன்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. சைடில் சிக்கன் 65க்கும் ரெடி ஆயாச்சு. சிக்கன் 65க்கு போன்லெஸ்ஸாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த லெக் பீஸ் சும்மா ஒன்று தான் கிடந்தது. குட்டீஸுங்களுக்கு தான் சண்டை வரும், எனக்கு உனக்கு அப்படின்ட்டு. அதோட யாராவது ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுத்துட்றது, இதுதான் சிக்கன் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த தேங்காய் உடைக்கிறதுல ஒரு ஸ்டோரி இருக்குது. தேங்காய் உடைக்கிறப்போ சரிசமமாக உடைச்சா அவங்களோட லைஃப் சரிசமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து சொல்லுவாங்க. அதனால் அது எப்போ உடைச்சாலும் அது மைண்டில் மேனிஃபெஸ்டிங் சொல்லிகிட்டே இருப்பாங்க தெரியுமா. மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் எப்போவுமே இருக்கும். எப்போவும் கரெக்டாக உடைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி தேங்காய் உடைச்சி கொத்தமல்லி புதினா போட்டு சட்னி பண்ணிவிட்டு சூப்பராக இருந்தது. இது சால்னாக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் உடைக்கிற ஸ்டோரியாக இருக்காது உங்கள் இதில் தெரியுமா, யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதே மாதிரி சின்ன பிள்ளையில் தேங்காய் சில்லு வாங்க போவோம். தேங்காய் சில்லு கடையில் எடுக்கிறப்போ அழகாக தேங்காய் சில்லு எடுத்து கொடுப்பாங்க. ஒரு சில்லுனா அப்போ 50 பைசே அப்படிங்கிற மாதிரி. அதுவுமே ஞாபகம் இல்லை. திருப்பி அதை ரீகால் பண்ணி பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன பிள்ளையில் போய் கடையிலலாம் யார் தேங்காய் சில்லு வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களாம் நான் தம்பிலாம் கடையில் போய் தேங்காய் சில்லு வாங்கிட்டு அதில் பாதி சில்லு சாப்பிட்டுட்டு தான் வீட்டில் கொண்டு கொடுப்போம். அம்மா இதில் நான் எப்படி சட்னி பண்ணேன், சால்னா பண்ணேன்னு சொல்லி ஒரு கற்றுவாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத மெமரிஸ். இது தேங்காய் உடைக்கிறப்ப எப்போவுமே இந்த மெமரிஸ் ரீகால் ஆகும் எனக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறப்ப தேங்காய் தண்ணிக்கு சண்டை வரும் எங்கள் வீட்டில். தேங்காய் தண்ணி சண்டை வந்தோடனே எங்கள் அம்மா ஒரு டைலாக் சொல்லுவாங்க. தேங்காய் தண்ணி உடைச்சா யாராவது ஒரு ஆள் தான் குடிக்கணும், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அது நல்லதில்லை அப்படின்ட்டு. அதனால் ஒவ்வொரு டைமும் உடைக்கிறப்போ ஒவ்வொரு ஆளுன்ட்டு சொல்லி நாங்கள் செப்பரேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட் டைம் நீ குடித்தேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு. நான், அம்மா, தம்பி 3 பேருமே இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி குடிச்சிக்கிட்டு இந்த இதெல்லாம் இந்த தேங்காய் உடைக்கிறப்ப எனக்கு ரீகால் ஆகும். அது நம்ம இந்த ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது சைடில் நம்மளுக்கு சிக்கன் சால்னாவும் சிக்கன் 65யும் ரெடி ஆயிடுச்சு. அந்த கேப்பில் குட்டீஸுங்க கீழே போய் பைக்கை கழுவிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் கழுவிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களும் போய் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது சிக்கன் சால்னாவும் சிக்கன் 65யும். அன்றைக்கி லன்ச்சு அப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டு சட்னி செம்மையாக ரெடியாக இருந்தது. அதுக்கு சும்மா இது ரொம்ப ஸ்பைஸியாலாம் இருக்காது பார்த்திங்களா. அதுக்கு ரொம்ப புளிப்பாக இந்த சட்னி வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். யாரெலாம் சிக்கன் சால்னா வச்சாலே இந்த புதினா சட்னி ரெடி பண்ணிடுவாங்க சொல்லுங்கள். நாங்கள் எப்போவுமே மட்டன் சால்னாவோ சிக்கன் சால்னா அப்படி இல்லாட்டினா சாம்பாருக்கெலாம் இந்த கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. நம்ம கொத்தமல்லி இந்த இதெல்லாம் சால்னால எதுலையாவது நம்ம ஆட் பண்ணுறப்போ தூக்கி வீசிடுவோம். ஆனால் இது சட்னியாக செஞ்சு சாப்பிட்றப்போ நம்ம எடுத்து நல்லா சோறோட பசைஞ்சு கூட சாப்பிட்றலாம். கேரளா சைட்லலாம் சம்மந்தின்னு சொல்லுவாங்க. நம்ம கொத்தமல்லி புதினா சட்னின்னு சொல்லி சொல்கிறது தான். சட்னி துவையலா ஏதோ ஒன்று. பாவம் அவரை கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான் சட்னியாக துவையலா அப்படிங்கிற மாதிரி தான். கீழே குட்டீஸுங்க பைக்கை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு அதையும் ஒரு கிளிப்பு எடுத்துக்கிட்டேன். குட்டீஸுங்க அவங்க சண்டேயில் அவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுன்னே தெரியாது. ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. லன்ச்சும் சாப்பிட ரெடி ஆயாச்சு. மாம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது மாம்பழம் சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லி வச்சுருந்தோம்னா என் பொண்ணு மாம்பழத்தை தான் அவன் மெயின் டிஷ்ஷாக எடுத்து அவன் மாம்பழத்தை ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டா. சாப்பாடு நாங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடியே
எங்களை வந்து கரண்ட் அன்றைக்கி வச்சு செஞ்சிருச்சு. கரண்ட் போய் வந்துட்டு இருந்தது. சாப்பிட்ற டைமில் நல்லா ஃபேனில் உட்காந்து, ஆனால் சாப்பாடு சூடாக இருக்கணும், ஆனாலும் ஃபேன் காற்று ஓடணும். யாரெல்லாம் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இல்லாட்டினா நம்ம சாப்பிட்றப்ப வேர்த்து ஊற்றும்ல, செம்மையாக இருக்கும்ல. அந்த டைமில் சாப்பிட்றப்ப புசுன்னு சொல்லி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நல்ல காற்றோட்டமாக இருந்து சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். கரண்ட்டு அதுக்கப்புறம் வந்துருச்சு. குட்டீஸுங்க அதுக்கு முன்னாடி என் பொண்ணு வந்து மாம்பழம் பிளேட்டை காலி பண்ணிட்டா. மாம்பழத்தை யார் வந்து கட் பண்ணுறதுக்கு அந்த டைமை எடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் உண்டு மாம்பழம் அப்படிங்கிற மாதிரி மாம்பழம் முடிஞ்சிருச்சு. அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பையனுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. என் பொண்ணும் போகணுன்ட்டு அழுதுட்டு இருந்தா. ஆக்சுவலாக அவள் போனான்னா எனக்கும் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்பா. அவன் தலையில் முடியே இல்லை பார்த்தீங்களா, அதனால் விடமாட்டோம். ஆனாலும் அவள் போகணுன்னு அவள் தான் அடம் வீட்டில். உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு அடமா செகண்டு அடமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் 2வது தான். நம்ம மட்டும் சிக்கன் சாப்பிட்டா போதாது அப்படின்ட்டு நம்ம ஸ்ட்ரீட்டில் உள்ள டாகுக்கும் போனை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இப்படி தாங்க இருந்தது என்னோடய அடுப்பு. ஈவினிங் 6:20க்கு போய் காஃபி போட போயிருந்தேன். அந்த டைமில் சும்மா மேலாப்பில் க்ளீன் பண்ணிவிட்டு காஃபி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி ஏதோ குக்கிங்லாம் வந்து ஏதோ ரொம்ப பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சண்டே. யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரியும் இருக்கும். மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போகவே இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. டின்னர் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது குட்டீஸுங்க அவங்க அப்பா கூட பைக் ட்ரைவுக்கு போயிட்டாங்க. நம்ம ஹஸ்பண்ட் கூட போன காலம் போய் இப்போ குட்டீஸுங்க வந்து அவங்களோட அப்பா கூட போய் டைமை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. லாங் ட்ரைவ் போகணுன்னு சொன்னானா என் பையன். அதோட லாங் ட்ரைவ் சும்மா போயிட்டு வருவாங்கன்னு நினச்சேன். வந்ததுக்கப்புறம் டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம்னா எனக்கு சர்ப்ரைஸாக வந்து அவங்க வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே இவங்க வெளியே போகிறப்போ இந்த டாக் வந்து வெளியே நின்றுக்கும். ஸ்ட்ரீட் டாக் தான், நம்மலாம் எதுவும் வந்து வளர்க்கலை. அது ஸ்ட்ரீட்டுக்கே ஒரு பாதுகாவல் மாதிரி இருக்கும். அப்பப்போ பயங்காட்டவும் செய்யும். பயங்காட்டி என் பொண்ணு கீழவும் விழுந்துருக்குறா. திருப்பி ரிட்டர்ன் வர்றப்போ சர்ப்ரைஸோடு வந்தாங்க. ஷவர்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோட அன்றைக்கி டின்னரும் முடிஞ்சிருச்சு. வாங்கிட்டு வர்றப்போ அது ஆறி போய் இருந்ததுனால கொஞ்சம் ஹீட் பண்ணி அன்றைக்கி நைட் டின்னரு ஷவர்மாவோட முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டுட்டு எல்லோரும் சூப்பராக அன்றைக்கி சண்டே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு குட்டீஸுங்களும் தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மண்டே வரப்போதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரி, ஓகே, அப்படின்னா தானே நம்மளுக்கும் வந்து நாட்கள் ஓடும். இப்படியே இருக்க முடியாதுல்ல. வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய் தோஸ்தோ.